5 நிமிஷத்தில் நெய் காய்ச்ச இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். வெண்ணெயை முந்தின நாள் நைட்டே எடுத்து வெளியில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு தட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் எதுக்குன்னு சொல்கிறேன். காலையில் அந்த வெண்ணெய் நல்லா சாஃப்டாக இருக்கும். குக்கர் யூஸ் பண்ண தோசைக்கல் எதாக இருந்தாலும் சரி, அது மேலே அதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா அது உருகி ரெடியாக இருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சினீங்கன்னா 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி வெண்ணெய் உருகி உங்களுக்கு நெய்யாயிடும். முதல்ல சோப்பு நுரை மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த நுரை பிரிய ஆரம்பித்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய நுரையாக வரும். மஞ்சள் கலராக இருந்தது இந்த மாதிரி தேன் கலர் ஆகும். இப்போ இதை எடுத்து நீங்கள் அந்த தட்டில் தண்ணி ஊற்றி வச்சோம் பார்த்தீங்களா, அது மேலே வச்சிங்கன்னா அந்த வண்டல் ஃபுல்லும் அடியில் போயிடும். அந்த நெய் வந்து மேலாப்பில் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கம்மியாக வண்டல் இருக்குன்ட்டு. இப்போ நம்மளோட நெய் தயார். சப்பாத்தி பிசைய, சாம்பார், குருமா மாதிரி கிரேவி டிஷ்ஷஸ் வைக்க நீங்கள் இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி 2 ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் ஜீனி சேர்த்து கலந்து சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நெய்க்கு கீழே நம்ம வச்சுருந்த தண்ணி நல்ல சூடாக இருக்கும். அது கூட கொஞ்சம் டிஷ் வாஷ் சோப் போட்டிங்கன்னா க்ளீன் பண்ணிடலாம் பாத்திரத்தையும். செஞ்சு கொடுத்தவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு என்ஜாய்.